Hello students, welcome to Professor Hamiz Vlogs again. நாம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் டிஸ்சார்ஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இப்போ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஃபைண்ட் த சைஸ் ஆஃப் த பைப்லைனுடைய சைஸ் கேட்குறாங்க. விச் ஹஸ் அ டிஸ்சார்ஜ் ஆஃப் அன் ஆயில் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஆயில் தான் அந்த பைப்லைன் வழியாக போகுது. அதில் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆயிலுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்த்தீங்கன்னா 0.8 கொடுத்துருக்குறாங்க. at the rate of 2 meter cube per second with the velocity of 3 meter per second. அதனுடைய டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க. மீட்டர் கியூப் பெர் செகண்டில் கொடுத்துட்டாலே என்னது அது கியூங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மீட்டர் கியூப் பெர் செகண்டில் கொடுத்துட்டாலே தட் இஸ் கியூ. அதுக்கப்புறம் வேறு என்ன வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. மீட்டர் பெர் செகண்டில் கொடுத்துட்டாலே வெலாசிட்டின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆயிலினுடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துருக்காங்க 0.8ன்னு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ அது அப்படியே எழுதுங்க. Q கொடுத்துட்டீங்க, V கொடுத்துட்டாங்க, S கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைப்லைனுடைய இனிஷியல் பாயிண்ட்டு ஃபைனல் பாயிண்ட்டு அப்படிலாம் கொடுக்கல. இதில் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஓவராலாக டிஸ்சார்ஜ் ஒரே தான், அதே மாதிரி வெலாசிட்டியும் ஒரே ஒரு வேல்யூ தான், V1 V2ன்னு கொடுக்கல. சரிங்களா? ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படியே கொடுத்துட்டாங்க. ரைட்டுங்களா? இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு செகண்ட் பாயிண்ட்னு எதுவுமே கொடுக்கல. சரிங்களா? இதை அப்படியே கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவன் என்ன கேட்டிருக்கான், சைஸ் ஆஃப் த பைப்லைன். நல்லா கவனிச்சுக்கோங்க. சைஸ் ஆஃப் த பைப்லைன். ஒரு பைப்லைன் இருக்குது, இப்படி இருக்குது. சரிங்களா? ஒரு பைப்லைன் இருக்குது. ஒரு பைப்லைன் இப்படி போகுது இல்லையா? பைப்லைன் ஆக்சுவலாக இப்படி தான் வரைவாங்க. ரைட்டுங்களா? இப்படி ஒரு பைப்லைன் இருக்குது. இந்த பைப்லைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆயில் போயிட்டுருக்கு. இந்த பைப்லைனுடைய சைஸுன்னு கேட்குறேன். சைஸ்னால் என்னென்னா டயமீட்டர். நல்லா கவனிச்சுக்கோங்க. சைஸ்னால் டயமீட்டர். சரிங்களா? அப்போ இந்த டயமீட்டர் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறான். சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்றே ஒன்று தான். டயமீட்டர் சார்ந்த யூனிட் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ டயமீட்டர் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான்னா ஒன்றுமே இல்லை. டயமீட்டர் எந்த ஃபார்முலாவில் வருதுன்னு பாருங்கள். π/4 d² = a. இது உங்களுக்கு தெரியும். π/4 d² = a. a = π/4 d²ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும், தெளிவாக தெரியும். a = π/4 d²ங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். சரி, இப்போ ஏரியா = π/4 d² போட்டிங்க. ரைட்டுங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு இந்த ஏ கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா டி கண்டுபிடிச்சிடலாம். ஏ கண்டுபிடிச்சிட்டா டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா Q கொடுத்துருக்கான், V கொடுத்துருக்கான். அப்போ Q = AVயா? Q = AV தானே? அப்போ Q கொடுத்துருக்கான், V கொடுத்துருக்கான். அப்போ நீங்கள் அழகாக A = Q/Vன்னு போட்டுக்கலாமா? பெட்டர் நீங்கள் மனப்பாடம் பண்ணுறதா இருந்தால் A = Q/Vன்னு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ வேகமாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ Q உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டான், Vயும் கொடுத்துட்டான். ஸோ ஏ கிடச்சிருமா? சொல்லுங்கள். ஏ கிடச்சிடும். அழகாக ஏ கிடச்சிடும். ஸோ ஏயை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு நீங்கள் இதிலேருந்து டியை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏயை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டியை கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த ப்ராப்ளம். ஒன்றுமே கிடையாது. இதில் உங்களுக்கு டயமீட்டர் கேட்டிருக்கான். டயமீட்டர் வேணும்னா ஏ வேணும். ஏ வேணும்னா Q = AVங்கிற ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா Qவையும் Vயும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ கிடைக்கும். A = Qவையும் Vயும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஏ கிடைக்கும். ஏயை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த D²லேருந்து டி கிடச்சிடும். ரைட்டுங்களா? இதுதான் இந்த ப்ராப்ளத்தினுடைய ஓவரால் டிஸ்கிரிப்ஷன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், அப்போ டயமீட்டர் கேட்டிருக்கான் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும், நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு ஃபாஸ்ட்னஸ் கிடச்சிரும். அதனால பாலிடெக்னிக் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பயப்பட தேவையில்லை. மெதுவாக நான் சொல்கிறத அப்படி சால்வ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திருப்பி நம்ம வீடியோவை திருப்பி ஸ்கிப் பண்ணாமல் திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணியிருக்கீங்கிறது தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா நீங்கள் அழகாக சால்வ் பண்ணிடலாம். இன்னொரு ரெக்வஸ்ட் என்னென்னா, இந்த வீடியோவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் ஒரு நோட்டில் எழுதி நீங்கள் திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்னஸ் கிடைக்கும். ஸோ இப்போ பார்க்கலாமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா A = Q/V போட்டிங்க. ஸோ Q/V போட்டது Q வந்து 2, Vங்கிறது 3 உங்களுக்கு தெரியும். சார் இதில் என்ன சார் அப்படி எதுவும் யூனிட்டும் கன்வெர்ட் இல்லையா? ஒன்றுமே கிடையாது. ரெண்டுமே மீட்டரில் இருக்குது. ஸோ பிரச்சனையே கிடையாது. ஏதாவது ஒரு யூனிட்டில் தான் இருக்கணும். சரிங்களா? இதில் மீட்டர் பெர் செகண்ட் மீட்டரில் இருக்கிறதுனால ஸோ நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். 2/3 போட்டிங்கன்னா என்ன யூனிட் என்ன ஆன்சரில் வரும்? ஏரியாங்கிறது மீட்டர்² வரும் உங்களுக்கு தெரியும். ஸோ 0.6667 மீட்டர்² அப்படிங்கிறது போட்டோம்.
ஸோ இதை தூக்கி இந்த ஏரியாவில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். π/4 d ஸ்கொயர் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், π/4 d ஸ்கொயர் π/4 d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ, ரைட்டுங்களா? ஸோ d ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த 4 இங்கே கிராஸில் மல்டிப்ளை பண்ணுங்கள், பையை டிவைட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஏரியா இன்ட்டு இந்த பக்கம் π/4 மல்டிப்ளிகேஷன் பக்கத்தில் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், இதை π/4 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போனால் 4/πன்னு மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஸோ இதில் பாருங்கள், ஏரியா கொடுத்துருக்காங்களா? ஏரியா கொடுத்துருக்காங்களா? ஏரியா இப்போ கண்டுபிடிச்சிங்க, 0.6667 கண்டுபிடிச்சிங்க. இன்ட்டு 4 டிவைடட் பை பைன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு டி ஸ்கொயர் கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த டி ஸ்கொயர் வேல்யூவை வச்சுக்கிட்டு ஃபைனலாக இந்த வேல்யூவை ஏங்கிறது 0. இதை பாருங்கள், இது செஞ்சுருக்கேன் பாருங்கள் 4. அப்போ நீங்கள் 4 × ஏங்கிறது 0.6667 டிவைடட் பை பை போட்டிங்களா? போட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ d இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 × ஏங்கிறது 0.6667 டிவைடட் பை பைன்னு போட்டோம், ரைட்டுங்களா? இப்போ d வேணும், d ஸ்கொயருங்கிறது இது, d வேணும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். இப்போ d இஸ் ஈக்குவல் டு இப்போ ரூட் ஆஃப் a × 4/π. அப்போ ஏங்கிறது உங்களுக்கு 0.6667 × 4/π போட்டிங்கன்னா 4/π போட்டிங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு கிடைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா d கிடைச்சோம். d இஸ் ஈக்குவல் டு 0.9213 மீட்டர். ஸோ ஓவராலாக இதை ஷார்ட்டஸ்ட்டாக சொல்லணும்னா ஒன்றுமே கிடையாது. உங்களுக்கு டயமீட்டர் ஆஃப் சைஸ் கேட்டிருக்கான், சைஸ்னால் டயமீட்டர் கேட்டிருக்கான், டயமீட்டர் ஆஃப் த பைப் கேட்டிருக்கான். டயமீட்டர் ஆஃப் த பைப் வேணும்னா ஏ இஸ் ஈக்குவல் டு π/4 d ஸ்கொயர். அப்போது q இஸ் ஈக்குவல் டு AV, A இஸ் ஈக்குவல் டு Q/V, Qவும் Vயும் கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு ஏ கண்டுபிடிப்பீங்க. ஏ சப்ஸ்டிட் பண்ணுங்கள், π/4 × d ஸ்கொயர். அதை வச்சு ஏ தெரியும், π/4 தெரியும், d ஸ்கொயரை போட்டு டிஏ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் சால்வ் பண்ணணும். இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். தேங்க்யூ.